வெல்கம் டு ஆயுள் அழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா, காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2-in-1 ஷாம்பு. அதாவது ஹேரும் நல்லா ஷைனிங்காக ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்காகவும் அதே சமயம் ஸ்கேல்ப்பையும் நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு ஹெர்பல் ஷாம்பு ஃபெனுக்ரிக் அண்ட் துளசி லீஃப் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த ஷாம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், அதோட பெனிஃபிட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா துளசி லீவ்ஸ் தான் எடுத்திருக்கோம். இதில் ஆன்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கேல்ப்பை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது நம்ம ஸ்கேல்ப்பில் டேண்ட்ரஃப் வராமல் பாதுகாக்கிறதுக்கும் சரி, வந்திருந்தால் அதை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் சரி இந்த துளசி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஃபெனுக்ரிக். இந்த ஃபெனுக்ரிக் என்ன பண்ணுதுன்னா நம்மளோட துளசி ஸ்கேல்ப்பை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்குது. இந்த ஃபெனுக்ரிக் ரூட்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மூலயமா ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் முடியை நல்லா கண்டிஷ்னிங்காக வச்சுருக்கிறது மூலயமா நம்ம முடியோட எண்டிலலாம் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் விழாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த ஃபெனுக்ரிக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேருக்கு ஒரு நேச்சுரலான ஷைனும் க்ளோவும் நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம ஹெர்பல் சூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது சர்ஃபெக்டன்ட் நம்ம சூஸ் பண்ணணும். ஏன்னா ஷாம்பு கிளென்சிங்காக இருக்கணும், அதே சமயம் நமக்கு ஃபோமிங்கும் கிடைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சர்ஃபெக்டன்ட் பார்த்திங்கன்னா SCI, சோடியம் கோக்கைல் ஐசோதைனேட். இது ஒரு சல்ஃபேட் ஃப்ரீ சர்ஃபெக்டன்ட். இது கிளென்சிங்க்கும் லேதருக்கும் ஹெல்ப் பண்ணுது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா அதுவுமே ஒரு சர்ஃபெக்டன்ட் தான். நம்மளோட ஃபோமிங்கை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக செகண்டரி சர்ஃபெக்டன்ட் நான் ஆட் பண்ணுறேன். அதுதான் CAPB, கோகாமிடோ ப்ரோபைல் பீட்டேன். இது நம்மளோட சென்சிட்டிவ் ஸ்கேல்ப்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடியை ரொம்ப ட்ரை ஆகாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த சர்ஃபெக்டன்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போது நான் சர்ஃபெக்டன்ட் சூஸ் பண்ணியாச்சு. என்னோடய ஷாம்பு டெக்ஸ்சர் கரெக்டாக வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி கன்சிஸ்டன்சி எனக்கு வேணும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட் தான் சாந்தன்கம். இது நம்மளோட டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதே சமயம் நம்மளோட ப்ராடக்டை ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆகி ஸ்டேபிளாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதே மாதிரி மிக்ஸ் ஆகி இருக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளோட ஷாம்பு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கிளிசரின் ஒரு ஹியூமெக்டன். நம்மளோட ஹேர் ரொம்ப ட்ரையாக ஃப்ரிஸியாக இருக்காமல் நல்ல ஒரு மாய்ஸ்சராக கண்டிஷனிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த கிளிசரின். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஹேரை கண்டிஷனிங்காக இருக்கிறதுக்கான ஆக்டிவ்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். என்னதுன்னா ஹைட்ரோலைஸ்டு ப்ரோட்டீன். இந்த ஹைட்ரோலைஸ் ப்ரோட்டீன் நமக்கு கண்டிஷனிங்க்கு ஹெல்ப் பண்ண போகுது. அதன் மூலயமா நமக்கு சிக்கெல்லாம் விழாமல் ஈஸியாக ரிமூவ் ஆகிறதுக்கு, ஏன்னா சிக்கு விழும்போது அதிக ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ அதுக்கு இது டீடாங்கிளிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேச்சுரலாக நம்ம ஹேருக்கு ஒரு ஷைனும் கொடுக்கும். அடுத்தது நம்மளோட ஃபைனல் இன்க்ரீடியண்ட், அதுதான் ப்ரிசர்வேட்டிவ். நம்மளோட ப்ராடக்ட்டில் எந்த ஒரு மைக்ரோபியல் க்ரோ ஆக விடாமல் ஷெல்ஃப் லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுற ப்ரிசர்வேட்டிவ் தான் ஆப்டிஃபன் ப்ளஸ். இப்போது இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே என்ன மெஷர்மெண்ட்டில் எடுக்கணும், அதோட ஃபார்முலேஷன் பார்த்துடலாம். ஃபேஸ் ஏல பார்த்திங்கன்னா CAPB 20 கிராம், SCI 4 கிராம். ஃபேஸ் பியில் பார்த்திங்கன்னா ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட் 67 கிராம், துளசி ஹைட்ரோசால் 4 கிராம், கிளிசரின் 1.5 கிராம், ஜாந்தன்கம் 0.5 கிராம். ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட் எப்படி பண்ணணுன்றதை லேட்டராக பார்க்கலாம். ஃபேஸ் சியில் ஹைட்ரலைஸ்டு ப்ரோட்டீன் 1 கிராம், ஆப்டிஃபன் ப்ளஸ் 1 கிராம். இப்போது இந்த ஃபார்முலேஷனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசலில் நான் 5 கிராம் ஆஃப் துளசி லீஃப், ஃப்ரெஷ் லீவ்ஸ் எடுத்திருக்கேன். அது கூட 15 கிராம் ஆஃப் ஃபெனுக்ரிக் சீட் நான் எடுத்திருக்கேன். வெந்தயம் 15 கிராமும் துளசி 5 கிராமும் எடுத்திருக்கேன். அதில் நான் 120 ml ஆஃப் வாட்டர், 120 கிராம் ஆஃப் வாட்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இது பாதியாகணும் அப்படியே பாயில் ஆகி. ஸோ அப்போ எனக்கு 67 கிராம் ஈஸியாக என்னால் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்க முடியும். ஃபெனுக்ரிக்கை நைட்டே நீங்கள் ஊற வச்சிட வேண்டாம், ஏன்னா அது ரொம்ப திக் கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும். நம்மளோட ப்ராடக்ட் சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அந்த மாதிரி தான் எடுக்க போகிறீங்கன்னா 67 கிராம் எடுக்கக்கூடாது, ஒரு 20 கிராம் வரைக்கும் எடுத்துகிட்டு மீதியை டிஸ்டில்ட் வாட்டரில் டைல்யூட் பண்ணி ஆட் பண்ணலாம். ஸோ ஷெல்ஃப் லைஃப் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கிடைக்கும். ஸோ இதிலேருந்து இந்த எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து நான் 67 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ட் கூட தான் நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம்.
ஃபர்ஸ்ட் நான் ஆட் பண்ணியிருக்கிறது ஜாந்தன் கம்மும் கிளிசரினும் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஜாந்தன் கம்மை டேரெக்டாக ஆட் பண்ணிட்டோன்னா அங்கங்கே லம்ப் வந்து ஃபார்ம் ஆயிரும். அதனால் நான் கிளிசரினோடு டிசால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்மளோட எக்ஸ்ட்ராக்டில் வெந்தயம் இருக்கனால அது ஃபோமிங் க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் நம்ம ஜென்டலாக தான் மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட துளசி ஹைட்ரோசால் வந்து 4 கிராம் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஹைட்ரோசால் ஆட் பண்ணதுக்கப்புறமாவும் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா ஜாந்தன்கம் ஹைட்ரேட் ஆகிருக்கும், அது ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ அதனால் ஹைட்ரோசால் வந்து நல்லா பைண்ட் ஆகணுன்றதுக்காண்டி ஜென்டலாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸ் ஏ இன்க்ரீடியன்ட் இருக்குல்ல, சிஏபிபி எஸ்சிஏ இருக்குல்ல, அதை வந்து மெஷர் பண்ணிக்கலாம் ஒரு தனி பீக்கரில். ஃபேஸ் ஏல பார்த்திங்கன்னா நான் எஸ்சிஐ பவுடர் வந்து ஆல்ரெடி பீக்கரில் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட சிஏபிபி 20 கிராம் வந்து மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த மாதிரி தனித்தனியாக ஆட் பண்ணும்போது எஸ்சிஐ வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு டிசால்வ் ஆகும். அதன் மூலயமா எக்ஸ்ட்ராக்டோ இல்லை டிஎம் வாட்டரோ வந்து அதிகமாக எவாப்ரேட் ஆகாது. நம்ம 100 கிராம் செய்கிறோன்னா அதே 100 கிராம் ப்ராடக்ட் நமக்கு ஃபைனலாக கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இப்படி ஆட் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு சிஏபிபியில் எஸ்சிஐயை நல்லா மிக்ஸ் பண்ணி எந்த ஒரு லம்பும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு டபுள் பாயிலிங்கில் வைக்கும்போது கொஞ்சம் குவிக்காக வந்து டிசால்வ் ஆகும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா 2 பீக்கரையும் ஒரே டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ண போகிறோம். ஸோ டபுள் பாயிலிங் மெத்தடில் எவ்வளோ நேரம் ஹீட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்மளோட எஸ்சிஐ இருக்குல்ல, அது பவுடர் ஃபார்ம். ஸோ அது கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். டபுள் பாயிலிங்கில் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டுமே கம்ப்ளீட்டாக கிளியரான சொல்யூஷனாக இருக்கும். கிளியர் மீன்ஸ் எந்த ஒரு லம்பும் இல்லாமல் நல்லா டிசால்வ் ஆகிருக்கணும். இப்போது டிசால்வ் ஆனதுக்கப்புறம் நான் 2 பீக்கரையும் தனித்தனியாக எடுத்துகிட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட்லாம் இருக்குல்ல, அதில் சர்ஃபெக்டன்ட் ஃபேஸை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். போர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதுக்கு மேலே மிக்ஸ் பண்ணும்போது ஃபோமிங் கண்டிப்பாக நமக்கு க்ரியேட் ஆகும். ஏன்னா சர்ஃபெக்டன்ட் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. எந்த ஒரு சர்ஃபெக்டன்ட்டும் நமக்கு வேஸ்ட் ஆகக்கூடாது, எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டும் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. இப்போது நல்லா ஜென்டலாக வந்து கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகணும். எந்த ஒரு ஹீட்டும் இருக்கக்கூடாது. இது அட்லீஸ்ட் ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட ஃபேஸ் சி இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் க்ளவுடியாக இருக்க மாதிரி இருக்கும். எப்படியும் 24 hours கழித்து தான் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து நமக்கு கிளியராக டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ஷாம்பு வந்து ரெடி ஆகிருக்கும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்மளோட ஃபேஸி இன்க்ரீடியண்ட்டை மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கண்டெய்னரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளிப் டாப் இருக்க மாதிரியான ஒரு பாட்டிலில் நம்ம போர் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக வந்து ஃபோமிங் இருக்குது. அதாவது ஃபெனுக்ரிக்கும் ஈஸியாக நமக்கு ஃபோமிங் வரக்கூடியது. அதே சமயம் நம்ம சர்ஃபெக்டன்ட்டுமே நல்லா நுரைச்சிரும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு கலரில் இருக்குது. மற்றபடி இது கம்ப்ளீட்டாக 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கிளியராக ஒரு நம்ம ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கும் போது எந்த கலரில் இருந்தது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற காஸ்மெட்டிக் மேக்கிங் வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்தடையும். தேங்க்யூ.